ராகு கேது தோஷத்தால் குடும்பத்தில் பிரச்சனை, செயல்களில் தடங்கள் ஏற்படுகிறதா? கவலை வேண்டாம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தேவநல்லூர் பொத்தையடி தர்மசாஸ்தாவை தரிசித்தால் தீர்வு கிடைக்கும். மகாவிஷ்ணு முன்பு மோகினி அவதாரம் எடுத்து பார்க்கடலில் கிடைத்த அமுதத்தை பங்கிட்டு தேவர்களுக்கு கொடுத்தார். அமுதத்தை சாப்பிட விரும்பிய அசுரனான சுவர்பனு தானும் ஒரு தேவராக மாறினான். அதை அறிந்த சூரியனும் சந்திரனும் அவனை மோகினியிடம் காட்டிக் கொடுத்தனர். கையில் இருந்த அமுதம் எடுத்த கரண்டியால் அசுரனின் தலையை மோகினி துண்டிக்க தலையும் உடலுமாக துண்டாகி விழுந்தான். அவனது உடல் விழுந்த இடம் கழுத்தறுத்தான் பொத்தை என்றும், தலை விழுந்த இடம் இரண்டமலை என்றும் இங்குள்ளது. அசுரனை காட்டிக் கொடுத்த பாவத்திற்கு விமோசனம் வேண்டி சூரியனும் சந்திரனும் சிவபெருமானை வழிபட்டனர். அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடமே தேவநல்லூர். இங்குள்ள பச்சையாற்றின் அருகே முன்பு சாஸ்தா கோவில் இருந்தது. காலப்போக்கில் அது அழிந்தது. இதை அறிந்த பக்தர்கள் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர். சாஸ்தாவை வழிபட்டால் ராகு கேது சூரியன் சந்திரனால் ஏற்படும் கிரகதோஷங்கள் மறையும், நன்மை பெருகும். ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பென்றும் இங்கு வழிபாடு நடக்கிறது.